படைக்கும் தொழிலை இவர்கள் மேற்கொண்டார்கள். நாரதர் நானொருவர் மட்டும் முடியாது. அதுல எனக்கு விருப்பம் இல்லை. இல்லறத்திலே சிறிதும் நாட்டம் கிடையாது. துறவரத்தின் நாடியே நம்முடைய மனம் செல்கிறது அப்படின்னு எங்க அப்பாட்ட போய் கேட்கும் பொழுது, ஒரு தந்தை என்ன செஞ்சிருக்கணும் நியாயமா? ஏப்பா இங்க வா, 10 பேரை தொட்டுருச்சேன், 9 பிள்ளை நான் பார்க்குற வேலையை பார்க்குறான், நீ தெய்வத்தை நாடணும்னு சொல்லி போற போ அப்படின்னு சொல்றது தானே முறை, அதானே சரி. நான் எதுக்கு படைச்சனோ அது அந்த வேலையைத்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டளை இடுவது எப்படி சரி? அதை எப்படி ஏத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க? கெட்ட எண்ணங்களோட படைக்கப்பட்டவன் தான் திருஷ்டத்யும்னன் என்று சொல்லக்கூடியவன். ஆமா, திரௌபதியினுடைய சகோதரன். இந்த துருபத மன்னன் என்ன செய்யறான்? எப்படியாவது அழிக்கணும். யார் அழிக்கணும்? துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியரை அழிக்கணும். துரோணாச்சாரியரை அழிப்பதற்காகவே ஒரு மகன் வேணும் அப்படின்னு ரொம்ப யாகம்லாம் இருந்து யாகத்தின் மூலமாக திருஷ்டத்யும்னன் என்று சொல்லக்கூடியவன் முதல்ல தோன்றும். அதற்கு முன்பாக திரௌபதியாகப்பட்டவனுடைய அவதாரமும் அங்கு நடக்குது. பெண் பிள்ளையை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும் அப்படின்னு யாகத்திலிருந்து தோற்றுவிக்கும் பொழுதே கெட்ட எண்ணங்களோடு ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்ற காரணத்திற்காகவே தோன்றியவன் தான் திருஷ்டத்யும்னன். அதனாலதான் அவருடைய குணாதிசயங்களில் மாற்றங்களே கிடையாது. கடைசி வரைக்கும் எப்படியாவது துரோணாச்சாரியாரை வீழ்த்தணும் அப்படின்ற முடிவோடையே இருந்தான். கடைசியாக திருஷ்டத்யும்னன் மூலமாகத்தான் துரோணாச்சாரியருக்கு அழிவு ஏற்படுது. அது அப்படி பிறப்பிலிருந்தே வரக்கூடியது தானே. எல்லாமே ஒன்று நடக்குது பாருங்க. என்ன பண்ணாங்க? துரோணரை எவராலும் எதிர்க்கவே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் குருநாதர் இல்லையா அவரு, அனைவருக்கும் அவர் தான் ஆசன். அப்ப வேற அழிக்கணும்னா அதற்கு என்னடா வழின்னு யோசிச்சாங்க. ஒரு பொய், ஒரே ஒரு பொய் சொன்னோம்னா என்ன, அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான் சொல்லணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா அவர் நம்பிடுவார். தான் பிள்ளையினுடைய இறப்பு அவரை மிகவும் பாதிக்கும், அவரை அழிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அப்ப அஸ்வத்தாமன் அழிக்க முடியாது. ஏன்? அவன் சப்த சிரஞ்சீவிகள் ஒருத்தன், சிரோன்மணி என்று சொல்லக்கூடிய மணியுடன் பிறந்தவன், அவதரித்தவன் இல்லையா? அப்ப சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அழிக்க முடியும்? தான் பிள்ளை இறக்க மாட்டாங்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசா இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, கேட்கல. நேரம் வந்தாருமா, யாருக்கிட்ட? தர்மன்ட்ட வந்தாரு. தர்மன்ட்ட வந்து கேட்கிறாரு, தர்மா நீ சொல்லு, நீ சொன்னாதான் உண்மையா இருக்கும், வேற எல்லாரும் இங்க போய் சொல்றவன், நீ ஒருத்தன் தான் உண்மை பேசுறவன், அப்ப நீ சொன்னீங்கன்னா அது உண்மையா இருக்கும் அப்படின்னு தர்மன்ட்ட வந்தாரு துரோணர். தர்மன்ட்ட வந்து கேட்கிறாரு, பார்த்தான் தர்ம, அஸ்வத்தாமா அதோ குஞ்சரம் பட்டதுன்னு சொல்றதுக்குள்ள அப்ப எடுத்தாரு கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சசன்யங்கிறத எடுத்து ஊதினார். சங்கை எடுத்து அந்த நேரத்தில் ஊதினார். குஞ்சரங்கிற வார்த்தை படல, அஸ்வத்தாமா அதோ பட்டதுன்னா. அப்ப தான் பிள்ளை செத்து போயிட்டான் போல. அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்தது அப்படின்ற வார்த்தை அங்க சங்கின் வழியில் மறைந்து போனது. அது தான் செய்தது தவறுன்னு தெரிஞ்சதுனால தர்மனுடைய அதுவரையில் தர்மனுடைய தேரு உயரத்தில் இருந்தது. தரையை விட்டு மேல உயர பறந்துகிட்டே போகுமா. எப்பொழுது தர்மன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னானோ அப்பொழுது தர்மனுடைய தேரும் தரையில் இறங்கிருச்சு. உடனே பார்த்தார், தான் பிள்ளை இறந்து போயிட்டா, இந்த உலகத்துல நமக்கு இனிமே வேலை இல்லைன்னு போய் தேர்ல ஏறினாரு, உட்காந்துட்டாரு. வாழெல்லாம் தூக்கி போட்டு எந்த ஆயுதமும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட்ல போய் அமர்ந்தான். கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் திருஷ்டத்யும்னன் என்ன பண்றான், துரோணனுடைய தலையை வெட்டுறான். அப்ப அதுவரையும் என்ன பண்ணிருக்க முடியாது, அழித்திருக்க முடியாத துரோணரை அப்படி ஒரு பொய்யை சொல்லலைனா இல்லையா? இன்னும் முடிக்கலையே. என்னது முழுதாக முடிச்சிட்டீங்களா? காவலுக்கு வந்த உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? இல்ல. ஏன்? பருவமடைந்த பெண், திருமணம் ஆகல. கல்யாணம் ஆகல. குழந்தை இருக்கா? திருமணமே ஆகலன்றேன், குழந்தை இருக்கான்னு கேக்குறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? பேசுறதெல்லாம் திமிராவே பேசுறீங்க. ஏதாவது நான் பேசுறேன் எழுத்து பேசுறேன்றீங்க. இல்லம்மா, ஏன் கேக்குறேன்னா கல்யாணமே ஆகல குந்திக்கு சூரியன் அவ பெத்தா, அதனால வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டா. நான் அப்படி பெக்கணும் அவசியம் கிடையாது. காட்டுக்குள்ள மச்சகந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. இந்த மச்சகந்திய பராசரர் போய் பாக்குறாரு. ஆமா. ஏன் கேக்குறேன்னா குந்திய போய் துர்வாசரங்கிற முனிவர் சந்திச்சதுனாலதான் குந்திக்கு குழந்தை. ஆமா இல்லையா? சூரிய பகவான் மூலமாக கர்ண பிறந்தான். பராசரங்கிற முனிவர் போய் மச்சகந்தியை சந்திச்சதுனாலதான் மச்சகந்திக்கு குழந்தை. அதுக்கு நாரதர்ங்கிற நான் வந்து வள்ளிங்கிற ஒன்ன சந்திக்கிறதுனாலதான் எனக்கு திருமணம். உனக்கும் குழந்தை. கல்யாணம் ஆனா அப்புறம் குழந்தை வரக்காதா? அப்புறம் பாத்துக்குறோம். அது ஏன் பிரச்சனை? அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சு, உனக்கு இல்ல. நீங்க தலையிடாதீங்க. ஏமா? ஏன்னா முனிவர் என்ன கொடுத்தாலும் அதை ஆமோதிச்சுட்டு போறது. நான் தலையிடாம உங்களுடைய வாழ்க்கையில சேமமே இருக்காது. முத பேச்ச குறைங்க. அன்றைக்கு குந்தி யோசிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பேச்ச குறைங்க. முத குந்தி யோசிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கர்ணனை பெற்றிருக்க மாட்டா. புரியுதா? ஒருத்தர் முனிவராகப்பட்டவர் துர்வாசர்
சலுகையை கொடுக்குறாரு அப்படின்னா இதன் மூலமாக விளையாட்டுத்தனமாக நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்க தவறுனதுனாலதான் கர்ணனை ஊர் உலகத்துக்கே தெரியாம பெத்தது மட்டுமல்லாம அவனை இழந்து படாத துன்பங்கள் எல்லாம் பட்ட. அந்த துன்பம் எனக்கு வேணாம். அது மாதிரி இல்லம்மா, உங்களுடைய வாழ்வு எல்லோரும் சேர்ந்து புகழக்கூடியதற்கான ஒரு வாழ்வா கட்டாயம் இருக்கும். மாப்பிள்ளை நீங்க இந்த லட்சணத்துல பேசுறீங்க, பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளையா நல்லவரா இருப்பாரு. நான் தான் இப்படி, அவர் அப்படி இல்ல, நல்ல மனிதன். சரி சொல்லுங்க, யாரு தெரியுமா? யாரு? துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போக்கு செல்வம் பழித்து கதித்தோம் நிச்சயம் கைகூடும் நீ கந்த சக்தி கவசம் தனை அமரரிடத்தீர் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி ஆறு திருமுகமும் உன்னருளை பாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் உன்னருளை பாரி வழங்குதையா வீரமிகு தோடும் ஜடமும் வீரமிகு தோடும் ஜடமும் வெற்றி முழங்குதையா முருகா உன்னடி காண்கிறே கடைக்கிறே எனக்குள்ள ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் முருகையா தெய்வம் ஐயா மருந்துமில்லை சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் என்ற கந்த கடவுளை உங்கள் கணவனாக அடைய வேண்டும் என்பது ஆசை. மாப்பிள்ளை எப்படிமா? பார்வப்பரி மாப்பிள்ளைய பார்த்துருந்துருக்கிறீங்க. நிஜமாவே உள்ள முருகுது. அவருடைய பெயரை சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது பக்தியின் காரணமாக தானே தவிர திருமணம் செய்யணும் என்ற ஆசை எல்லாம் கிடையாது. ஏற்கனவே அவருக்கு திருமணம் ஆயிருச்சு, எனக்கு விருப்பம் கிடையாது. தலையெழுத்து நீங்க யாரு? உன் தலையெழுத்து என்னங்கறத நிர்ணயிக்கிறதுக்கு நான் தான். உங்க தலையெழுத்தே சரியில்லாம தானே ஒரு இடத்துல நிக்க முடியாம தெரியுறீங்க. பேச்ச குறைங்க. என்ன சொல்ற நீ? நான் கேக்குறேன், முருகனுக்கு தெய்வியானுக்கு திருமணம் நடத்தி வச்சது யாரு? வெக்கமல்ல உங்களுக்கு? அங்கே திருமணம் முடிச்சு வச்சிட்டு என்னையும் திருமணம் முடிச்சு வைக்கிறேன்றீங்க. அப்ப ரெண்டாம் தரமா நீ போவணுங்கிற நியதி இருக்கிறதுனால தான் எனக்கு பிடிக்கல. என்ன